நம்ம விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே சார், இப்போ நான் காலைல ஏஞ்ச்சேன் சார், மணி 2 ஆகும் சார். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன். 100 பேர் முகத்தை பார்த்துருப்பேன், 100 பேர் குரல் நான் கேட்டிருப்பேன். இப்போ விஜய் காலிலேருந்து ஏஞ்சிருப்பார், இது வரைக்கும் அவர் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அதிகபட்சமாக அவர் பேசுகிற ஆள் யாராக இருக்கும்? அதோட இவர் பேசினா தான் அவன் பதில் பேசும், அவங்க டிரைவராக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது நடிகை கிட்ட பேசினா அதுங்க ஏன் வந்து தக்காளி விலையோ அரிசி விலையும் பேச போதுங்க. அதுங்க என்ன போன வாரம் 30,000 தரேன், நான் 35,000ன்ட்டான், அந்த மாதிரி தான் பேசுங்க. அதால் அது ஒரு நான் அதை தப்பு கூட சொல்ல, அவர் அப்படி தான் வளர்த்தப்பட்டிருப்பார், அவரோட சூழல் அதுதான். இன்னமும் நீ அப்படி இருந்துடாத, உன்னை நம்பி இங்கே ஒரு பெரும் கூட்டம் வருது, ஒரு பைத்தியக்கார கூட்டம் வருது, உன் வீடு சாத்தியிருந்தா கூட அங்கே வந்து உருள்றான் பெறல்றான் அப்படின்ற ஆதங்கத்திலேருந்து சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு குடும்பம் ஒரு பெண்கள்லாம் வந்தது, ஏம்மா அதெல்லாம் யாருமா சொன்னால், இதெல்லாம் சும்மாம்மா, ஏம்மா நீங்கள் அதை விட்டு திருநெல்வேலிலேருந்து இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன விஜய்க்கு எதிரியா சொல்லுங்கள்? அந்த ஆட்டோ ஓட்டுநர்னா விஜய்க்கு எதிரியா? சில யதார்த்தங்கள் புரிஞ்சுட்டு தான் சார். அவர் வந்து ஏதோ பொம்பளை பிள்ளைங்க பாவம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இதுங்களே அந்த எண்ணத்தில் தானே சொல்கிறார். அதே எண்ணம் தான் சார் சீமானுங்க. இவ்வளோ பசங்க பாவம் இங்கே ஓட்டுறானுங்க ஓட்டிடுறானுங்க அந்த ஆள் பின்னாடி, ஏன் அந்த பசங்களை இப்படியே வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான்.